டு மேக் த ஆடியன்ஸ் பிலீவ் வாட் த பர்சன் இஸ் அண்டர்கோயிங். நான் சுழல் பண்ணும்போது ஐஸ்வர்யா ராஜேஷை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க நந்தினியாவே எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. ரஜினி சார் வந்து he always uses his hands. அவர் கையை அப்படி திருப்புறது, கால் அப்படி திருப்புறது, வைக்கிறது, தம் இப்படி பண்றது வைக்கிறது, இதெல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா யூனிக்கா நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க how are you going to be unique? ரெண்டு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்டென்ஸாகவும் இருந்துச்சு, டீப்பாகவும் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டிரெக்ஷனா ரைட்டிங்கா அது மாதிரி நான் இது எதுவுமே வேலிடேட் பண்ணல. ஸோ ஏன்னா இது வந்து நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை நீங்க வெளியே கொண்டு வரதுக்கு யூஆர் ரைட்டிங் சம்திங், யூஆர் டிரெக்டிங் சம்திங் அண்ட் யூஆர் பிரிங்கிங் இட். அந்த வகையிலலாம் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே எனக்கு தெரியவே இல்லை. குட் பி பெட்டர்ங்கிறது ஆல்வேஸ் இட் கேன் பி பெட்டர். பட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸஸாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னா பர்ஃபார்மன்ஸஸ் வேர் ரியலி குட் ஃபார் மீ. எனக்கு வந்து எல்லாமே எனக்கு என்னன்னா ஒரு டிரெக்டரா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆக்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு கம் அவுட் வித் ஒன் குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ விச் வே ஐ எம் கன்வின்ஸ் வித் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ். என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதில் பார்க்குறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டாக் எனிதிங் அபவுட் த ரைட்டிங், ஐ எம் நாட் கோயிங் டு டாக் எனிதிங் அபவுட் த டிரெக்ஷன், ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம அதை விட்டுறலாம். என்னன்னா நீங்க கேரக்டர்ல இருந்து நீங்க என்னத்தை டிரா பண்ணி நீங்க என்னத்தை பிரசன்ட் பண்றீங்க, அதுதான் நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயம். ஸோ என்னன்னா பிலீவபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒரு ஆக்டருக்கு வந்து he needs to make the audience believe what the person is undergoing, what he is in, which kind of position he is in அப்படிங்கறத நம்ம முதல்ல செய்ய வேண்டிய தேவை. அந்த இடத்துல எனக்கு அப்படியே அது உண்மையிலே நடக்குதா, அவன் நிஜமாவே அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகணும். அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஆகணும் இருக்கலாம். அது நெகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது பயமா இருக்கலாம், அல்லது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸா இருக்கலாம். எனக்கு வந்து ஓவராலா நான் ரேட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு அந்த கல்யாணமானவரோட கனெக்ட் ஆச்சு. கல்யாணமானவரா பேசினார்ல, அவரு நடிச்சார்ல, அவரு கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி முதல்ல ஏதோ சொல்லி அதனால பேக் ஃபயர் ஆகி பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கேரக்டர் இதுவும் ஒர்க் ஆச்சு. அப்போ வந்து டிரெக்டரா நடிச்சவர்தான் ஒர்க் ஆச்சு. நான் இதெல்லாம் ஏன் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு வந்து விஷுவல் லாங்குவேஜ்ங்கிறது எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸ் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஆட்களோட தன்னை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்டரா இருந்தா என்னுடைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான ஏதோ ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. அவங்க டைரக்டரா இல்லாத பட்சத்தில் அது கனெக்ட் ஆகாம போகலாம். மேபி வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்டா இருந்து அதோடைய ஒரு மேல உள்ள பொசிஷன்ல இருந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகியிருந்தா ஒருவேளை அது கனெக்ட் ஆகலாம். அதனாலேயே தான் லாட் ஆஃப் டைம்ஸ் த கேரக்டர்ஸ் ஆர் வெரி காமன் கிளீஷேட் ஆடியோ கேரக்டர்ஸா நம்ம எழுதுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. காரணம் என்னன்னா ஏன் லவ் வந்து எப்பவுமே லவ் படம் எடுக்கணும்ன்ற ஒரு மூட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா லவ் இஸ் அ வெரி காமன் எமோஷன், யூனிவர்சலான எமோஷன். அது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் ஃபீல் ஆகும், எல்லாருக்கும் வந்து அது வராத ஆட்களே இருக்க முடியாது. அப்போ அந்த வகையில கனெக்ட் பண்ணிக்கிற ஆட்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் அதோட கனெக்ட் ஆகுறாங்க, கனெக்ட் ஆகாமலும் போறாங்க. மேபி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைங்க இருக்கு, அதனால ஒருவேளை அவரோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அவருக்கு வந்து அவர் சொன்னாரு எனக்கு ஆக்டர் நடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார். மேபி he is looking into the particular acting and performance from the eyes of an actor because he is an actor. You are actor, right? இவர் வந்து அவரை வந்து இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்றாரு. He might have different reasons. அவர் அந்த கல்யாணமானவர் வந்து நீங்க சொன்னும்போது so the point I am trying to tell is நம்ம யாருக்கு சர்வ் பண்ண முடியும்? ஆடியன்ஸ் வந்து எல்லா வகையாகவும் இருக்காங்க, எல்லா விதமான ஆட்களாகவும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லா விதமாகவும் சர்வ் பண்ணணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா நீங்க ஒரே ஒரு ஆளுக்கு கண்டிப்பா சர்வ் பண்ணி தான் ஆகணும். அது யாருக்குன்னா உங்களுக்கு, உங்களுடைய ஓன் செல்ஃபுக்கு நீங்க பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே, கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆனவரா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பக்கத்துல இருக்கிற வேற யாராவது இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸை நீங்க சாலிடா இன்டர்னலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இன்டர்னலைசேஷன்ல இந்த ஆக்டரா இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. யூ குட் ஹவ் பீன் மோர் இன்டர்னலைஸ்ட் மோர் அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்லையா? நான் கதையை பார்க்கும்போது படம் முடிஞ்சிருச்சு. யாருக்கா இருந்தாலும் அதுவும் ஒரு ப்ராஜெக்ட், அந்த படம் வெளில வரணும் தான் இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ரிஜெக்ஷன் வந்து டைரக்டருக்கு இருக்கிற அதே ஈக்குவலுக்கு ஆக்டருக்கும் இருக்கும்ல. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா டைரக்டருக்கு வந்து கேமராக்கு பின்னால இருக்கிறவர், அவருக்கு என்ன வேணாலும் நடக்கும், ஏது வேணாலும் நடக்கும், அவர் சத்தமே இல்லாம இந்த படத்தை பண்ணவே இல்லைன்னு சொல்லி வேற ஒரு படம் பண்ண முடியும். ஆனா கேமராக்கு முன்னாடி நடிச்சவருக்கு அவன் தான் பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி இருக்க போறான். இந்த படம் இல்ல வரக்கூடிய எல்லா படங்கள்லயும். ஸோ அஃப்கோர்ஸ் பெயின் டிஃபர்ஸ். ஆனா இந்த பெயின்
ஷேரே ஆகல. அந்த பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேர் ஆயிருந்திருக்கணுமோன்னு தோணுச்சு. அந்த இன்டர்னலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கேப் அப்படி இருந்திருக்காதோன்னு தோணுச்சு. நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா நீங்க ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து திட்டி இருப்பீங்க. இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து சத்தம் இல்லாம இந்த டைரக்டரை கழட்டி விட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாருங்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. சரி விடு என்ன பண்றது, சரி போ மயிரா போச்சு விட்டு போ அப்படின்னு அந்த மோடு பில்ட் ஆச்சு. தெரியல, இது என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நான் பார்க்குற விதத்துல இருந்து வரலாமா. ஆனா இட் இஸ் கமிங் ஒன்லி ஃப்ரம் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இட் சவுண்டட், இட் லுக்ட் as if you already have some other opportunity, either with the same producer or some other producer. ஏன்னா அந்த வார்ம்த் இல்ல, உங்க 2 பேருக்குள்ள இந்த வார்ம்த் இல்ல. அவரு என்னதான் இருந்தாலும் அவர் தான் உங்க படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு, அவரோட ஓன் கன்விக்ஷனை கொண்டு வந்து கொட்டிருக்காரு. அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆக்டரா நீங்க அந்த ஒரு டைரக்டரா கூட இத்தனை வருஷமா இத்தனை நாளா வேலை பார்த்த ஒருத்தரோட அந்த பெயினை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதுவும் என்னுடைய ஒப்பீனியன் தான், விச் மைட் பி ராங். பட் அதுக்கு நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஆல்சோ ஷேர் your opinions. இங்க வந்து அவர் ஆக்சுவலா நல்லா நடிச்சாரு, அவர் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அவருக்கு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ல இன்னும் நிறைய பண்ணியிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கு. என்ன டைலாக் இருக்குன்னா, நீ கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்ட, நான் இன்னும் அது கூட பார்க்கல, இதே நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னும் போது நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு லிபரேட்டடான வேர்ல்டு இருக்கு. உங்களோட லிபரேட்டடான வேர்ல்டுல நீங்க இந்நேரத்துக்கு எடுத்து போட்டிருக்கலாம், அவங்கள போட்டும் இருக்கலாம், இல்ல இன்னும் போடுற லெவலுக்கான ஒரு பயங்கர கோபமும் தாவமும் வெறுப்பும் வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட அது வெளியே வந்திருக்கலாம்ன்றது பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு டைரக்டர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸா நீங்க கன்னை எடுத்துக்க வேண்டாம். நீங்க இவன்ட்ட பேசுறீங்க, அவன்கிட்ட பேசுறீங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கொஞ்சம் நீங்க தான் வந்து அதுல எக்ஸ்ட்ராவா கோபமாவும் எரிச்சலாவும் இருக்கீங்க. ஆனா நீங்க தான் அந்த பிளானையும் போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு துருன்னு இருக்கிற கேரக்டர். அதனாலதான் எவனோ ஒருத்தன் சொன்னா அதை இன்னொருத்தர் சொல்லி நீங்க அதை கேட்டீங்க, நீங்க அதை பண்ணிட்டீங்க. அது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். நீங்க வந்து ஹெல்ப்லெஸ்னஸ், உங்ககிட்ட என்ன நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அவர் ரொம்ப நல்லான ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாக்ஸியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பக்காவா கன்வே ஆச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி யாரை என்ன பண்ணுன்ற கரெக்டா நம்ம டேரக்டா பண்ணக்கூடாது, இவனை வச்சு அவனை சொல்ல வச்சு அவனை வச்சு அதை பண்ண வைக்கணும்னு ஒரு பிளே பண்ணி ஆனா மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிளே நீங்க குவைட்டா இருக்கிறதுல கன்வே ஆச்சு. அது வந்து அது வேணும்னே பண்ணீங்களா இல்ல வந்து எங்களுக்கு அது கன்வே ஆச்சா எனக்கு தெரியல. பட் இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து அவருக்கு அப்படியே ஆப்போசிட் ஒப்பீனியன். எனக்கு நீங்க வந்து உங்களோட வந்து ஒரு இன்டர்னலைசேஷன் ஃபீல் ஆச்சு. கல்யாணமானவரா நடிச்சார்ல, அவருக்கு வந்து ஐ saw him really internalized. It could be better, but I guessed நீங்க கல்யாணமானவரா இருப்பீங்கன்னு கெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா you were able to empathize. ஏன்னா எம்பத்தி ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர். ஆக்டருக்கு தான் வந்து டைரக்டரை விட ஆக்டர் ஏன் வெளியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளா இருக்கான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு படத்துல அப்படின்னு சொன்னா, டைரக்டர் வந்து நினைச்சிடலாம், எழுதிடலாம். இஃப் இஸ் அ ரைட்டர் அதை புல் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லி இன்டர்னலைஸ் பண்ணி புல் பண்ண முடியும். ஆனா அவனுக்கு மசில் ஒர்க்கே இல்ல. He doesn't have any muscle. He doesn't have to do anything personally, physically he doesn't have to do anything. But an actor has to not only do it physically, also he has to think mentally. Mentally அந்த internalization இல்ல அப்படின்னு சொன்னா it will not come out. The helplessness was really coming out well, but உங்களோட hand positioning வந்து பத்தல. உங்களோட hand positioning வந்து of course it came out with the word of helplessness. அந்த helplessnessக்கு நீங்க இப்படி இருந்தீங்க, இப்படி வச்சீங்க, கை இப்படி கடந்துச்சு, என்ன பண்றது, that was very figurative. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லார்கிட்டயுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. when you are getting into acting for on floor, make use of something. Please make use ஒரு பென்னோ இல்ல ஒரு இவங்ககிட்ட ஒரு பிஸ்டலும் ஒரு நைஃப் நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கும். நீங்க எங்க எப்ப பெர்ஃபார்ம் பண்ணாலும் மேக் ஷுர் யுவர் ப்ராப்ஸ் ஆர் யுவர்ஸ். நீங்க இங்க ஓகே இட் இஸ் a very small place and ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸ்ட பண்றீங்க, பட் நீங்க ஒரே ஒருத்தர்கிட்ட நடிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த ப்ராப்பை நீங்க கலெக்ட் பண்ணிருங்க. கமல்ஹாசன் வந்து இந்தியன் 2க்கு ஆடிஷன் வந்த கதை தெரியும், யாரா சொல்லிருக்காங்களா? ஆடிஷன்னா he came for a meeting it seems. மேக்கப் லுக் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அப்போதான் வந்து திடீர்னு ஞாபகம் வந்துச்சா, அதே இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு பேனா இருக்கணுமே, நம்ம அந்த பேனாவை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் டீம்ல பேசிட்டு இருக்கும்போது இவரு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பேக் ஒரு பவுச் எடுத்து வைக்கிறாரு. அதுல ஒரு 20 வகையான பேனா வச்சிருக்காரு. ஸோ ஆக்டர் கிட்ட போகும்போது
அது ரைட்டர் கிட்ட இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு டிராவல் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தான் லைஃப் கொடுக்குறான். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன், டைரக்ட் பண்றதுக்கு முன்னால இந்த ஆடிஷன் நடக்கும். ஆடிஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாளையும் பார்த்துட்டு போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் குற்றம் கடிதல்னு ஒரு படம். நீங்க எத்தனை பேர் பார்த்துக்கீங்க தெரியல. ஸோ குற்றம் கடிதல் படத்துல வந்து இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸும் வர்றாங்க. பட் ஐ வாஸ் வெரி கீன் ஆன் வெரி சிம்பிளி லுக்கிங். நான் எழுதின அந்த கேரக்டர் வரணுங்கிறத நிறைய பேரை பார்த்தோம். அதுல ஒரு பொண்ணு வந்து வரா. அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அ ரெகுலர் த கன்வென்ஷனல் ஆக்டர் who performs on the ராதிகா பிரசுதா. ஸோ அவங்கள பார்த்த உடனே எனக்கு தோணிடுது, இவங்க வந்து இந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி நான் அதை பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு தோணுது. எனக்கு இது நடந்தா ஒவ்வொரு தடவையும் நிகழுது. நான் சுழல் பண்ணும்போது ஐஸ்வர்யா ராஜேஷை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, பட் வி நெவர் டிட் எனி ஆடிஷன் ஃபார் ஹர். அவங்க வந்து வராங்க, அவங்க நந்தினியாவே எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு லைஃபை கொடுக்கறது யாருன்னா அவங்க தானே. எழுதப்பட்ட வெறும் நந்தினிங்கிற கேரக்டருக்கு அவங்க இந்த மாதிரியான உடல் அமைப்போட இருப்பாங்க, உருவம் இப்படி இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இப்படி இருக்கும். அப்போ அந்த லைஃபை யார் கிரியேட் பண்றாங்க? ஆக்டர் தான் கிரியேட் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சா டைரக்டருக்கு அவங்க ஒழுங்கா டைரக்ஷன் பண்ண வேண்டிய வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா அவங்க ஆக்டிங் ட்ரைனிங் பண்ண வேண்டிய ஆக்டிங் ட்ரெயினரா தான் இன்னைக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா actors are not able to bring out their acting performance. No, I'm not talking about everyone. Most of the places, most of the times. அப்போ ஆக்டிங்ல very important thing is internalization. அந்த internalizationல the director can only guide. இல்ல நான் பார்த்த கேரக்டர் இது இல்ல, எனக்கு இந்த மாதிரியான கேரக்டர், என்னோட கேரக்டர் இந்த மாதிரி அதை பெர்ஃபார்ம் பண்ணாது. இந்த இடத்துல அவன் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருப்பான். ஆனால் அந்த ஹெல்ப்லெஸ்னஸோடைய அவுட்கம் வந்து ஒரு கோபம். அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ல வந்து ஒரு 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 பதட்டம் இருக்கு. இல்ல அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ல வந்து ஒரு இவன் இந்த சீனை முடிச்சுட்டு வெளில போனா சூசைட் பண்ணிக்குவான். ஆல்மோஸ்ட் சூசைடல் தாட் இருக்கு. ஸோ வார்த்தைகளால இந்த கேரக்டரை, இந்த சிச்சுவேஷனை, இந்த மொமெண்ட்டை அவர் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுல இருந்து the actor has to grab things. அதுல இருந்து அதுக்கான மெட்டீரியல்ஸை நீங்க வச்சுக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன். நான் இதை வச்சுக்கலாமா, நான் இதை இப்படி பண்ணிக்கலாமா, இதை செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது. ரைட்டிங்கை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்பெல்லாம் வருதோ ஆன் த ரைட் டிரெக்ஷன் ரைட்டிங்கை தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர்ற பொழுது அந்த ரைட்டிங்கே எல்லாம் அழிஞ்சே போயிடும். நம்ம வந்து we will get into the actor. The audience are not looking for writing. People today are commenting on writing. படத்துல ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்னா என்ன ரைட்டர் டைரக்டர் எழுதும் போது பார்த்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏன் வந்து ஆடியன்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு த ரைட்டிங்? பிகாஸ் தே ஆர் நாட் ஓவர்வெல்ம்ட் வித் த ஆக்டிங். நான் இப்போ பார்க்கும்போது இவர் இருக்காரு, இவருடைய தாடி மீசை இவரோட உடம்பு தான் பார்க்குறேன். அவர் முன்னாடி நல்ல எலும்பு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, அவர் நல்ல எலும்பு நல்லா வச்சிருக்காரு, நரம்புலாம் நல்லா இருக்குது. என்ன நான் சொல்ல மாட்டேன், அவரோட முகத்தை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. அப்போ முகம் தெரியாத பட்சத்தில் தான் நான் ஐ எம் கெட்டிங் இன்டு ரைட்டிங், ஐ எம் கோயிங் டு டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பராக போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். படம் நல்லா இல்லைன்றதுக்கு முக்கியமான ரோல் என்னன்னா யாரோட ரோல்னா ஆக்டரோட ரோல். அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் பேட் டிரெக்ஷன் கேன் பி ஹெல்ட் பை குட் ஆக்ஷன். ஆக்டிங்ல ஹோல்ட் பண்ண முடியும். பட் அவருக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. பட் ரைட்டிங்கை பண்ண முடியுமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. வெரி குட் ஆக்டர்ஸ், பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் புவர் ரைட்டிங்கையுமே தூக்கி போட்டு முன்னாடி வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணிட்டோ இல்லை என்கேஜ் பண்ணிட்டோ போயிடுவாங்க, அந்த மொமெண்ட்டை வச்சோ அந்த சீனை வச்சோ. ஆனால் முத்த படமும் அவங்களால தாங்க முடியுமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் அட் த சேம் டைம் ரைட்டிங்ல இருக்கிற ஃப்ளாஸை எல்லாத்தையும் நல்ல ஆக்டரால அதை கடத்தி கொண்டு போட்டு கரெக்டாக கொண்டு போக முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் வே ப்ரிப்பரேஷன் வந்து ஆக்டருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூ கெட் இன் டு தட் பர்டிகுலர் மொமெண்ட். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி பேசுங்க. மேபே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சுன்னா, ஸ்கிரிப்ட் கிடைச்சதுல இருந்து அந்த கேரக்டரா நீங்க இருக்கிறதுக்கான யோசனை பண்ண வேண்டியது. சப்போஸ் அந்த கேரக்டரோட உங்களால கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியாது. எல்லாருமே அதே ஒரு கேரக்டர், எல்லா கேரக்டர் இருந்த முடியாது, அவங்களோட வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. நாயகன் நடிக்கும்போது கமல் வந்து வயசானவராகவோ ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய வந்து விட்டு இறக்க விட்டதாகவோ இல்ல பேர குழந்தைய பெற்றவராவோ இருக்கவே இல்லை. Where is he getting inspiration? He is borrowing inspiration from a lot of real characters, maybe from more other films. But films today, I don't think you should borrow from. One thing, good films
are outdated, and latest films are not coming out with great performances. Maybe because of that, you should borrow the performances from real life. Real life la இன்ஃபேக்ட் படங்களே இன்னைக்கு ரியல் லைஃப்லேருந்து தான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் ஆர் மோர் என்ஜாயபிள், மோர் என்கேஜிங். ஃபில்மி ஃபிலிம்ஸ் are not enjoyable. People are rejecting those films because it is like conventionally same, cliched-ஆ இருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக அதை அவாய்ட் பண்றாங்க. அப்போ ரியல் லைஃப் ஃபிலிம்ஸே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்கன்ற பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்க்கு நீங்க பாரோ பண்ண வேண்டிய தேவை. ஸ்கிரிப்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியலாம். அந்த கேரக்டரா இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க போகணும், ஃபோன் பண்ணி பேசணும். அப்போ இந்த மாதிரியான விஷயம் எப்படி இருக்கும்ன்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீங்க பேசும்போது, இப்போ கல்யாணமான ஒருத்தர் கேரக்டரா பண்றாங்கன்னா அவர்கிட்ட போய் டிஸ்கஸ், ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ கரெக்டான ஆள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் சாவி நல்ல வேலை செத்துருவான்டா நானு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல எக்ஸாம்பிளா இருக்க முடியாது இந்த பர்டிகுலர் மொமெண்ட். ஸோ நீங்க உங்களுடைய ஸ்கிரிப்டையும் உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டரையும் மேரி பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்து இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அண்ட் யூ நீட் டு டெஃபினெட்லி கம் அப் வித் யுவர் ப்ராப்ஸ். See, we are not doing a street play. இப்போ கதவு இருக்குன்னா கதவா நீங்க எதையாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. கதவு இல்லைன்ற போது நிஜமான கதவுல வாங்க யாரும். ஏன்னா நீங்க கதவை திறந்து போட்டு போறீங்களா, அதுவா மூடுதா? These are all unnecessary imagination that I as an audience don't burden them. உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ரஜினி சார் அவரை பத்தி நிறைய பேட்டிகள்ல நிறைய விஜய் சேதுபதி நிறைய சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா he always uses his hands. அவரை பத்தி இன்னொன்று சொல்லுவாங்க, நடிக்கிற தியரியா சொல்லுவாங்க. ஒரு ஆரம்பத்துல தன்னுடைய முகத்துல அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அந்த கன்வென்ஷனலான காம்ப்ளெக்ஷன், சினிமால தேவைப்படுற காம்ப்ளெக்ஷன் ஃபேரான காம்ப்ளெக்ஷன் தேவைப்பட்டு இருந்த காலகட்டத்துல அவர் வராரு. அப்போ அவருடைய முகத்துல அட்டென்ஷன் அதிகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கை ஆக்ஷன் அதிகமா பண்ணதாக சொல்லுவாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியாது, பட் அவரை பத்தி நிறைய பேர் சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் ஸ்டைல்ஸை கொண்டு வராரு. அவர் கையை அப்படி திருப்புறது, கால் அப்படி திருப்புறது, வைக்கிறது, தம் இப்படி பண்றது வைக்கிறது, இதெல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா அவர் அதை கான்சியஸா பிராக்டிஸ் பண்ணதா சொல்லுவாங்க. பாத்திரம் தேய்க்கிற சீன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு தூக்கி போடுறது. ஸோ நீங்க forget about other films, ஹாலிவுட் இல்ல வேற பாலிவுட், நீங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க இல்லையா? I'm sure you guys are going to do performances in Tamil films. Tamil films, they want to get entertained. You have to feel yourself as an entertainer. அது 10 பேர் சுத்தி இருக்கிற 10 பேருக்கு போர் அடிக்கலாம், இல்ல ஏய் மொக்க போடாதரான்னு சொல்லலாம். பட் நீங்க அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணி அடுத்ததுக்கு என்ன பண்ண போறீங்கன்றது நம்ம யோசிக்க வேண்டிய தேவை. ஏன்னா எனக்கு இங்க என்டர்டெயின் பண்றதுக்கான டிரெக்ஷன்ல உங்க பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. உங்களுடைய கேரக்டரைசேஷன்ஸ்ல, உங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ்ல ஒரு யூனிக்னஸ் தேவைப்படும். ஒரு யூனிக்னஸ், ஏதாவது ஒரு வகையில ஒரு யூனிக்னஸ் தேவை. இப்ப நான் வெளியில பேசிட்டு போதான் நான் பேசிட்டேன். என்னன்னா, ஆடியன்ஸ் ஆர் நாட் பையிங் குட் ஆக்டிங், ஆடியன்ஸ் ஆர் ஆக்சுவலி பையிங் யூனிக்னஸ். That is why Rajini came in. Rajini was successful and is continuously successful because of his uniqueness. அன்னைக்கு நம்ம அந்த TTTன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, ட்ரிபிள் Tன்னு ஒரு படம். அந்த படத்துல அந்த ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வருவாங்க, அந்த ஜோடி. அதுல அந்த பையன் மேல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அவனோட ஆக்சென்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இட் இஸ் யூனிக் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். அது நாகர்கோவில் லாங்குவேஜ், அது கரெக்டா நாகர்கோவில் லாங்குவேஜ் தானே அது. ஆனா நமக்கு அதெல்லாம் நாங்கள் நாகர்கோவில் பக்கம் இல்லாதனால கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. So audience are buying only your uniqueness, either physical or the way you deliver the things or the way you carry yourself. So how are you going to make yourself unique? You need to at the same time நீங்க யூனிக்கா இருக்கணும்ன்றதுக்காக டோட்டலா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரன் ஆயிடவும் முடியாது, which is again a challenge. You need to be inside the box and at the same time you need to play outside. அதுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் play பண்ண வேண்டும். I don't know, I think I am sounding too theoretical. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகுதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது கேட்கணும்னா மேபி அதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். So these are my opinions and observations. It is not நீங்க நல்லா பண்ணல அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப பாருங்களேன், இன்னொரு இஷ்யூ இதை பத்தி ஒட்டி சொல்லணும்னா, ரிப்பீட்டிவா நீங்க ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு டியூன் ஆவாங்க ஆடியன்ஸ். ஆனா நீங்க ரிப்பீட்டிவா பண்றதுக்கு நீங்க தான் அந்த வாய்ப்பு உருவாக்கி, அது நம்ம கையிலேயே இல்லை. ஆனா எது நம்ம கையில இருக்குன்னா, யூனிக்கா நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க how are you going to be unique?